வெல்கம் டு கோகுல் கிச்சன். இன்றைக்கி நான் செய்ய போகிறது பீக்கங்காய் கிரேவி. இது சப்பாத்தி ரைஸ்க்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் கிளிக் கொடுங்க. அடுப்பை வச்சுக்கிறேங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்குறேங்க. 1/4 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்து சேர்க்குறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வருதுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அதை இப்போ சேர்க்குறேன். ஒரு பச்சை மிளகாய் முழுசாக சேர்க்குறேங்க. நம்மளுக்கு இந்த கிரேவிக்கு இந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா பாதி அளவுக்கு வதங்கியிருக்குங்க. நான் 3 தக்காளி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ நாம் இதை கூட சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளியை கட் பண்ணி கூட சேர்க்கலாங்க. இருந்தாலும் இந்த கிரேவியாக செய்யும்போது இந்த தக்காளி தெரியாமல் நல்லா அரைச்சி சேர்த்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்க்குறேன். கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசல்லாம் போகட்டும். ஒரு 2 செகண்ட் நல்லா கிண்டி விட்டுடலாம். தனி மிளகாய் தூள் 1/4 ஸ்பூன், மல்லிப்பொடி 1/2 ஸ்பூன் சேர்க்குறேங்க. குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன். உங்கள் கிரேவி நல்லா வாசனையாக வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக கரம் மசாலா கூட சேர்க்கலாங்க. கொஞ்சம் நான்வெஜ் சுவையில் இருக்கும். இப்போ ஒரு பீக்கங்காயை மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்க்கலாம். இப்போ இந்த மசாலாவோடு சேர்த்து காயெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பீக்கங்காய் இருந்தால் போதுங்க. இந்த மாதிரி கிரேவி நம்ம சீக்கிரம் செஞ்சிடலாம். சப்பாத்திக்கு ரைஸுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த காயோட பச்சை வாசல்லாம் போகட்டுங்க. இந்த மசாலாவோட சேர்த்து காய் பாதி அளவு வதங்கி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். காயோட பச்சை வாசல்லாம் போய் மசாலாவோட நல்லா வதங்கி வந்திருக்குங்க. இப்போ நாம் தண்ணி சேர்த்துக்கலாம். 2.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்க்குறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இப்போ நாம் இந்த கிரேவி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். கொஞ்சமாக மல்லித்தழை தூவிக்கிறேங்க. சுவையான பீக்கங்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.